12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ங்கிறது என்ன? வீடு, மாடு, மனை. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது என்னன்னா உயர் கல்வி, உயர் பதவி போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். குரு 4ஆம் இடத்தை பார்க்கதால் என்ன ஏற்படும்? 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய உயர் கல்வி, உயர் பதவி போன்றவற்றெல்லாம் பார்க்கிறார். அப்ப நீங்க அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு உங்களை தயார் செய்கிறார். ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில ஜூனியர் இன்ஜினியராகவே இருக்கேன். எனக்கு ஒரு சீனியர் இன்ஜினியராக கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் முயற்சி பலிதமாகுமான்னு எனக்கு தெரியலன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்த குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025க்குன்ற ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்த குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போது குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் 2025 குரு பயிற்சி பலன்கள் சார் ராம்ஜி சார் தயவுசெய்து ப்ளீஸ் நீங்க கடகராசிக்கு நீங்க சொல்லவே வேணாம். போன வருஷமெல்லாம் நம்ம ரியல் ஒன்ல கடகராசிக்கு நீங்க சொல்லி நாங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக ஒரு சங்கம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். சங்கம் ஆரம்பிச்சிட்டீங்களா? கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனின்னு மட்டும்தான் சொன்னேன். உங்களுக்கு குரு ப்ராப்ளம் யார் சொன்னா? குரு தான் உங்களுக்கு நல்லா இருக்காரு. குரு உங்களுக்கு 6க்குடையவர் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கார் சார். இதை விட சூப்பரான ஒரு நேரம் எப்போ உங்களுக்கு வரும்? 6க்குடையவர் 12இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. விபரீத ராஜயோகம். ஸோ அப்போ என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் வியாதி, கடன், கஷ்டம், தீரா ஒரு பெரிய நோய்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதுலேருந்துலாம் ரிலீவிங் கிடைக்கிறது. உங்களுக்கு அதற்கான அதுலேருந்து விடுதலைகள் போன்றவை கிடைக்கிறது. கடன் இருந்ததுன்னா அந்த கடனை வந்து பேங்க்காரங்களே சார் இந்த மாதிரி சார் அடுத்த 90 நாளில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூச்சு விடுறதுக்காக ஒரு லிவரேஜ் கொடுப்பாங்க. 6க்குடையவர் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுடைய சத்துருக்கள், எதிரிகள் போன்ற விலகி, அப்பா நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வரல, நீங்கள் எங்கள் பிரச்சனைக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டு விலகிடுவாங்க. சார் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, சிறகுதான் பறவையின் பலம், அது நனைந்தால் அதுவே பாரம். சிறகுதான் பறவையின் பலம்.
ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு சிறகுகளை போல, புதிய முயற்சிகள் நமக்கு ஒரு சிறகுகளை போல, அது நினைந்தால் அதுவே பாரம். அது மாதிரி தான் அந்த முயற்சியே நமக்கு ஒரு பாரமாயிடக்கூடாது. வாழ்க்கை துணை கூட அப்படி தான். வாழ்க்கை துணை என்பது நமக்கு ஒரு சிறகை போல, அது நமக்கு பாரமாகி விடக்கூடாது. ஸோ ஆறுக்குடையவன் 12ஆம் வீட்டில் மறைவதால் இதுலேருந்துலாம் விடுதலை. ஒரு பிளசன்ட் என்விரான்மெண்ட். உங்கள் மேனேஜர் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கார். எப்பா சாமி நீ டிரான்ஸ்ஃபரே போயிருப்பா. அது நம்ம ரூட்டில் நம்ம யாருக்கு எந்த வம்பும் நினைக்க போகிறதில்ல. நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ங்கிறது என்ன? வீடு, மாடு, மனை. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது என்னன்னா உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். குரு 4ஆம் இடத்தை பார்க்கதால் என்ன ஏற்படும்? தாயாருடைய உடல்நிலையில் முன்னேற்றங்கள் போன்றவை ஏற்படுகிறது. தாயாருடைய உடல்நிலை, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை சார், அதெல்லாம் சரியாக போச்சு. என்னுடைய தொழிலில் அபிவிருத்தி வருமானு தெரில, ப்ரமோஷன் வருமானு தெரில, அதெல்லாம் சரியாக போச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் வந்து 4ஐ பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஏற்றம் ஏற்படுகிறது. உயர்கல்வி, சார் நான் ரஷ்யா படிக்க போகலான்னு இருக்கேன், ரஷ்யாவில் படித்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் வாங்கிட்டேன், ரஷ்யாவில் படித்து டாக்டர் வாங்கிட்டேன், ஆனால் இந்தியாவில் என்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்க முடியல. காரணம் என்ன? இந்தியாவில் இருக்கிறவங்கள என்னால் பாஸ் பண்ண முடியல போன்ற இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். வெளிநாடுகளில் படிச்சிருப்பாங்க, ஆனால் உள்நாடுகளில் அதற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு கெட்ட நேரம். அங்கேயே போய் படித்தாச்சு, ஆனால் இங்கே படிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதற்குரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறார். என்ன தருகிறார்? 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றெல்லாம் பார்க்கிறார். அப்போ நீங்கள் அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு உங்களை தயார் செய்கிறார். 4ஆம் இடம் என்பது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி உயர் பதவி, சார் ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராகவே இருக்கேன், எனக்கு ஒரு சீனியர் இன்ஜினியராக கிடைக்கவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, என் முயற்சி பலிதமாகுமான்னு எனக்கு தெரிலனா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். 4ஆம் இடம் என்பது உயர் பதவி. ப்ரமோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பேசிஸில் தான் ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து என்னுடைய திறமையின் அடிப்படையில் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக வீடு கட்டவே இல்லை குருஜி, ஒரு ஹவுசிங் லோன் போட்டாலும் எனக்கு எலிஜிபிலிட்டி வர மாட்டேங்குது, பழைய வீட்டை விற்றுட்டு தான் அந்த காசு வச்சு கட்டலான் இருக்கேன், ஆச்சா போச்சா போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வயிறு, பெருங்குடல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகிறது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அசட்ஸ் போன்றவை அதிகமாகிறது. இந்த குரு பயிற்சி எதை தருகிறதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு படிநிலை முன்னேற்றத்தை உருவாக்கு. உங்களுடைய வியாதி, கடன், கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணுது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அடுத்த லெவல் போறீங்க. கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு இந்த வருடம் முழுவதும். இனிமேல் நம்ம ரியல் ஒன்ல கடகராசிக்காரர்கள் கண்ணீருங்கிற டைட்டிலே வராது. கடகராசிக்காரர்கள் களிப்புடன் இருந்தார்கள், மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள், அப்படிதான் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100க்கு 100 மார்க். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.